காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் பகுதியில் கூடுதலாக மானிய விலை டீசல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று 24 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். கடலோர மாவட்டங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தழுதாலிக்குப்பம், கூவத்தூர், கடப்பாக்கம், பழைய நடுக்குப்பம், ஆலம்பரக்குப்பம் உட்பட 43 மீனவ கிராமங்கள் உள்ளன. இங்கு வசிக்கும் மீனவர்கள் ஃபைபர் படகுகளில் மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். மீனவர்களின் படகுகளுக்கு தமிழக அரசு மானிய விலையில் வழங்கும் டீசலை பெற நீலாங்கரையில் இருக்கும் டீசல் மையத்திற்கு வரவேண்டிய நிலையில் இருப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்காக கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரம் பயணப்பட வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். 43 கிராமங்களும் டீசல் எடுக்க நீலாங்கரை மட்டுமே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த நீலாங்கரை மட்டும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம டீசல் எடுக்க போனால் டிரான்ஸ்போர்ட்டிங் ப்ராப்ளம் ரொம்ப அதிகம். இல்லை டிரான்ஸ்போர்ட்டிங் நம்ம எடுக்கிற டீசலுக்கான செலவு டிரான்ஸ்போர்ட்டிங்கில் நம்ம கொடுத்துடுறோம். அது போக நம்ம டீசல் நம்ம மீன்பிடி தொழிலில் கிடைக்கிற வருமானம் ரொம்ப கம்மி. இந்த குறைவான வருமானத்தில் நம்ம செலவுன்னு சொல்லும்போது ரொம்ப அதிகமாகுது இந்த டீசல்னால. இந்த டீசல் நமக்கு டெய்லி 10 லிட்டர்ன்றது போதாது. அதுக்காகவும் நம்ம மீதி இருக்கிற டீசலை பெட்ரோல் பங்க்கில் தான் வாங்கி ஆகணும். அது மட்டுமின்றி நம்ம கிடைக்கிற லாபத்தை எல்லாமே டீசலுக்காக செலவு பண்ணிடுறதா இருக்கு. இப்போதைக்கு டீசல் மானியத்தில் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து 45 கிலோமீட்டர் நீலாங்கரை போய் எடுத்துன்னு வரணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் கூட கொஞ்சம் வாங்கக்குள்ள சௌகரியமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அந்த மானிய காசு அவங்க 5 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்கன்னா அந்த மானியத்தை விட எங்களுக்கு காசு அதிகமாக தான் செலவாகுது இது போயிட்டு வரக்குள்ள. மீனவ கிராமங்களுக்கு மையப்பகுதியாக விளங்கும் மாமல்லபுரம் அல்லது கல்பாக்கத்தில் மானிய விலை டீசல் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீனவர்கள் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன்.